மற்றொரு அண்மை செய்தி. தென்காசி அருகே இருக்கக்கூடிய பிரபல தொப்பிவாப்பா பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட 4 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இதில் பாதிக்கப்பட்ட 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் மேலும் 4 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசியில் பிரபல பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட 4 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்ட 9 பேர் நேற்றைய தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினமும் 4 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். மாரிமுத்து, விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே உள்ள மேலப்பாவூர் பகுதியில் அமைந்துள்ளது தொப்பிவாப்பா எனும் தனியார் பிரியாணி கடை. இந்த பிரியாணி கடையில் கடந்த சனிக்கிழமை என்று நிறைய பேர் பார்சல் வாங்கி சென்றுள்ளனர். குறிப்பாக கடையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தார் 9 பேர் வாங்கி அதை சாப்பிட்ட நிலையில் நேற்று கடையம் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தனர். மேலும் அதே நாளில் வாங்கிய பாவூர் சத்திரம் குருசாமிபுரத்தை சேர்ந்த முருகன் குடும்பத்தாரும் அந்த பார்சலை சாப்பிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கூடுதலாக இன்று 4 பேர் மேலும் பாவூர் சத்திரம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 9 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் அதே நாளில் பார்சல் வாங்கிய ஒரு குடும்பத்தாரும் சிகிச்சை பெற்று வருவது இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே இருக்கக்கூடிய தொப்பிவாப்பா பிரியாணி கடையில் மேலும் 4 பேர் இன்றைய தினம் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை முடிய செய்தியாளர் முத்துராமன் முழங்கனாம் கேட்டு விவரங்களுக்கு நன்றி.